நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு 60-70 வருடங்களுக்கு முன்பு அந்த கால ஜோதிடர்கள் பாத்தீங்கன்னா பண ஓலை சுவடிகள் தான் ஜாதகம் எழுதிட்டு இருந்தாங்க. அதான் எழுத்து பேப்பர் பேனா கண்டுபிடிப்பதற்கு முன்னால் பாத்தீங்கன்னா ஓலைகள் தான் எழுதினாங்க. என்னுடைய ஜாதகம் ஒரு 56 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்டது. அதுவும் பண ஓலைகள் தான் எழுதியிருக்காங்க. இந்த ஒரு 15 ஆண்டுகளாக தான் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஜாதகம் கணிச்சு கம்ப்யூட்டர்ல எழுதி வச்சுக்கிறாங்க. ஜாதக நோட்டிலையும் பண ஓலையிலையும் நான் ஜாதகங்கள் எழுதும் பொழுது நமது முன்னாள் ஜோதிட பெரியவர்கள் அந்த ஜாதக நோட்ல முன்பக்கம் ஒரு சமஸ்கிருத ஸ்லோகத்தை எழுதியிருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா அது என்னன்னா, ஜனனி ஜென்ம சவிக்கியராம் வர்த்தினி குல சம்பந்தாம் பதவியும் பூர்வ புண்ணியனாம் லிகியத ஜென்ம பத்ரிகா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இதோட அர்த்தம் பாத்தீங்கன்னா, இப்போ ஜோதிடம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய பேருக்கு இதனுடைய இந்த செய்யுள் அதாவது இந்த ஸ்லோகம் இருப்பதே தெரியறதில்லை. கம்ப்யூட்டர்லயும் இது முதல் பக்கத்துல பெரும்பாலும் எந்த கம்ப்யூட்டர்லயும் முதல் பக்கத்துல இது பிரிண்ட் பண்றதில்லை. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா, ஒரு உயிர் இந்த நம்ம கர்ம பூமியில ஒரு உயிர் பிறக்கும் பொழுது அது எதை அனுபவிக்க வேண்டும், அதோடைய அனைத்து சுக துக்கங்களும் முன்பே தீர்மானிக்கப்பட்டதுதான். அதையத்தான் இந்த செயல் சொல்லுது. ஜனன ஜென்மம் அப்படின்னா பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லை, ஜாதகர். ஜனன ஜென்மம்னா ஒன்னாம் பாகம், சவிக்கியனா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 4ஆம் பாகம், வர்த்தினி குலம் அப்படின்னா 7 திருமணம், 1 4 7, 10ன்னா அவன் செய்யக்கூடிய வேலை பதவி, அவன் ஜீவிக்கக்கூடிய ஒரு வேலை வேண்டும் அல்லவா பதவி, அதை குறிப்பது 10. பூர்வ புண்ணியம் பதவியும் பூர்வ புண்ணியனா அப்படிங்கிறது 5. இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு ஜாதகர், அவனுக்கு அமையும் தாய், அவனை பெற்றெடுக்கும் தாய், அவனுக்கு கிடைக்கும் மனைவி, அவன் செய்யும் தொழில், அவனது பூர்வ புண்ணிய அடிப்படையிலே கட்டமைக்கப்பட்டுள்ளதாக நமது ஜோதிட மூல நூல்கள், நமது முன்னாள் ஜோதிடர்கள் வலியுறுத்தி கூறினார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.